நேற்று போட்ட வீடியோலேருந்து நம்ம ஊர் பக்கத்தில் மரக்காணத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து நம்ம தோட்டத்தில் இப்போ காயை அறுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. யாருமே தப்பாக பேசாதீங்க, நிறைய பேர் திட்டவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த தம்பி வந்து எப்படி நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்கன்றது அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு மரக்காணத்துலேருந்து வந்தோம். அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டோம். அவர் வந்து இந்த மாதிரி காய் வந்து எடுத்துக்கங்க, 3 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம், காயை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, சரி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நீனா அவ்வளோ பெரிய ஆளா? உன்னுடைய நம்பர் கொடுக்க மாட்டியா? உனக்கு அட்ரஸ் சொல்ல தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் எப்படிங்க நான் என்னுடைய நம்பர் கொடுக்க முடியும், என்னுடைய டீட்டெயில் கொடுக்க முடியும்? சரி, தோட்டத்தில் காய் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் யாராச்சும் வந்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சி தாங்க நாங்கள் இந்த வீடியோவே போட்டேன். இதில் எந்த ஒரு தப்பான எண்ணத்துக்கும் போடலை, லைக்குக்காகவும் போடல, பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்துக்காகவும் நான் அந்த வீடியோ போடலைங்க. இதில் ஏதாச்சும் உங்களை நான் தப்பாக பேசிட்டேன்னா, மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா பேசிச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. பெங்களூர்ல இருந்து தான் கால் பண்ணீங்க. எனக்கு வந்து பஸ் கட்டிங் காய் வேணும் 10 டன், 20 டன்னுன்னு சொல்லிட்டு. அதுபோல பெருசா வியாபாரம் பண்றவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அதே நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. இங்கேருந்து ஒரு நல்ல காய்களா பார்த்து உங்களுக்கு லோட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.